ஹர ஹர நம பார்வதி பதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நம. குணமிகு வியாழ குரு பகவானே, மணமுல வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். ப்ரஹஸ்பதி வியாழ குரு பரமநேசா, கிரக தோஷமின்றி கடாட்சித்து அருள்வாய். ஓம் சுராச்சாரியாய வித்மகே சுரஸ்ரேஷ்டாய திமகே தன்னோ குரு பிரச்சோதயாத். பேரன்பு சார்ந்த எங்களுடைய நேயர்களுக்கு முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரிய சுவாமிகள், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை சங்கரமடம். அலைபேசி 9865 98370. வணக்கம், ஆசீர்வாதம். நாம் நமது கடவுள் அருள் தொலைக்காட்சியின் வாயிலாக தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பெயர்ச்சி அப்படிங்கிற தலைப்பில் நவகிரகங்களில் 9 கிரகங்களில் குரு பகவானும் ஒருத்தர். அந்த குரு பகவான் மிக முக்கியமான தெய்வமாக விளங்குகின்றார். இந்த 8 கிரகங்களுக்கும் தேவர்களுக்கு குருவாக இருக்கக்கூடியவர். குரு அப்படின்னா சமஸ்கிருதத்தில் இருளை போக்குபவர், வெளிச்சத்தை தரக்கூடியவர்னு அர்த்தம். இப்போது குருங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த குரு பார்க்க கோடி நன்மை அப்படிம்பாங்க. குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நவகிரகத்தில் நம்ம 9 தெய்வங்கள் இருந்தாலும் குரு பகவானை மட்டும் பார்த்து நேரடியாக தரிசனம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. அதனால தான் வியாழக்கிழமை அந்த குருவாரத்தன்னைக்கு சாய்பாபா, ராகவேந்திரர், காஞ்சி பெரியவா, இந்த மாதிரி முனிவர்களாக குருவாக இருந்தவர்களை எல்லாம் நாம் வழிபாடு அப்படிங்கிறது நடத்துகிறோம். அப்பேற்பட்ட அந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்திருந்தால் நவகிரகத்தில் மிகவும் முக்கியமானவர்கள். வாழ்க்கைக்கு தேவையான திருமணம், கல்வி, உத்தியோகம், தொழில், புத்திரபாக்கியம், ஆபரணங்கள், அழகாக இருக்கிறது, தேஜஸை கொடுக்கக்கூடியது, இது எல்லாமே குருக்கிட்ட தான் இருக்குது. ஒருத்தன் குரு பலன் இருந்ததுன்னா அவன் அந்த வருஷத்தில் எல்லாத்தையுமே அடைஞ்சிருவான். சகல விதமான நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியது அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதம். குரு பகவான் அப்படின்னு எடுத்திருந்தால் நவகிரகத்தில் 5வது கிரகமாக விளங்குகின்றார். அவருக்கு யானை வாகனம், அவருக்கு பிடித்த வர்ணம் மஞ்சள், பிடித்த மலர் முல்லை, பிடித்த தானியம் சுண்டல் கடலை, பிடித்த திசை வடக்கு, பிடித்த பாஷை சம்ஸ்கிருதம், இப்படியெல்லாம் இருக்குது. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, நவகிரகத்தில் ரொம்ப முக்கியமான தெய்வம் குரு பகவான். அப்பேற்பட்ட அந்த குரு பகவானாகப்பட்டவர் நவகிரகத்தில் 9 கிரகங்களும் ஒவ்வொரு ராசி தன்னுடைய சொந்த வீடாக கருதப்படும். சூரியனுக்கு சிம்மம், சந்திரனுக்கு கடகம், செவ்வாய்க்கு மேஷம் விருச்சிகம், புதனுக்கு மிதுனம் கன்னி, குரு பகவானுக்கு தனுசு மீனம், சுக்கிரனுக்கு ரிஷபம் துலாம், சனிக்கு மகரம் கும்பம். இப்படி இந்த 7 கிரகங்களுக்கு 12 ராசிகள். ராகு கேதுகளுக்கு வீடு கிடையாது. அவங்க இப்போ கோச்சாரத்தில் எங்கே இருக்காங்களோ அது வீடு. ஏன் சொல்கிறேன்னா, இந்த 9 கிரகங்களும் பெயர்ச்சி ஆகிண்டே தான் இருக்கும். பெயர்ச்சின்னா ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போகிறது. உங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்? குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி மட்டும்தான் தெரியும். ஆனால் சூரிய பயிற்சி, சந்திர பயிற்சி, செவ்வாய் பயிற்சி, புத பயிற்சி, குரு எல்லாமே பயிற்சியாகும். ஆனால் அதிகப்படியாக ஒரு ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம்னா சனி பகவான் 2.5 ஆண்டுகள், ராகு கேது 1.5 வருடங்கள், குரு பகவான் 1 வருடம் ஒரு ராசியில் சஞ்சரிப்பார். அப்படி இந்த 1 வருட காலம் அவர் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன நன்மைகளை தருவார், என்னென்ன தீமைகளை தருவார் அப்படிங்கிறது தான் விஷயம். அப்போது அந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆண்டு இந்த மாதத்தில் வருகின்ற 13/11/2021 சனிக்கிழமை அன்று மாலை 6:26 மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கின்றார். அப்படி அந்த கும்பராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது குரு பகவானுடைய நன்மையை பெறக்கூடிய ராசிகள் அப்படின்னு எடுத்திருந்தால் 5 ராசி மட்டும்தான் எப்போவும் நன்மையை பெறும். எது 5 ராசின்னு பார்த்தோம்னா, குரு பகவானுடைய பார்வை படக்கூடிய ராசி. அதான் முதல்ல சொன்ன குரு பார்க்க கோடி நன்மை. 2, 5, 7, 9, 11 இது 5 நன்மையை பெறும். பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள், அவசியம் பரிகாரம் பண்ண வேண்டிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ரிஷபம், கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷத்தைச் சேர்ந்த ரிஷபம். அதுக்கப்புறம் கடகம், புனர்பூசம் பூசம் ஆயில்யம்,
அதுக்கப்புறம் கன்னி உத்திரம் அஸ்தம் சித்திரை, அதுக்கப்புறம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை, அதுக்கப்புறம் தனுசு மூலம் பூராடம் உத்திராடம், அதுக்கப்புறம் கும்பம் அவிட்டம் சதயம் பூரட்டாதி, அதுக்கப்புறம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. இந்த 7 நட்சத்திரக்காரர்களும் அவசியம் பரிகாரத்தில் கலந்து கொண்டு குரு பகவானுடைய தோஷத்திலிருந்து விடுபடணும் இந்த ஆண்டு. இல்லைன்னா பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய அவசியத்துக்கு நம்ம ஆளாகிறோம். சரி, பரிகாரங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நேயர்களுக்காக வேண்டி எங்களுடைய ஆலயத்தில் குரு பகவானுடைய மூலமந்திர ஹோமங்கள், விசேஷ லட்சார்ச்சனைகள், சங்காபிஷேகம், மகா அபிஷேக பூஜைகள் இதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். எனவே இந்த பரிகார பூஜையில் கலந்துக்கணும்னு விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் இது என்னுடைய தொலைபேசி எண்ணான 98359837098650 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு இது என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர். இந்த நம்பரில் உங்களுடைய பெயர் நட்சத்திரத்தை அனுப்பி வைத்து இந்த பூஜை தட்சிணையாக, பூஜை கட்டணமாக ரூபாய் 250 மட்டும் கூகுள் பேயில் செலுத்தினீங்கன்னா குரு பயிற்சி அன்னைக்கு சாயந்தரம் இந்த பூஜைகளில் உங்கள் பெயர் நட்சத்திரம் சங்கல்பம் செய்து, ஹோமங்களில் உங்கள் பெயர் நட்சத்திரத்தின் மூலமாக ஹோமம் செய்து வீடியோ அனுப்பப்படும். தொடர்ந்து ஹோமம் முடிஞ்சு பிரசாதங்கள் போஸ்டரில் உங்களுக்கு அனுப்பிச்சு. இதுதான் பரிகாரம். அதனால் அவசியம் இந்த 7 ராசிக்காரர்களும் இந்த பரிகார பூஜையில் கலந்து கொண்டு வாழ்வாங்கு வாழுமாறு கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கும் உண்டான விரிவான பலாபலன்களை காண்போம் என்று கூறி ஆசீர்வதித்து, அன்பார்ந்த பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு வணக்கம். தற்சமயம் நாம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, குரு பெயர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை பெயர்ச்சி செய்வார், பிரவேசிப்பார். அப்படி இந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற 13/11/2021 சனிக்கிழமை மாலை 6:26 மகரம் ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார். இப்போ மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு பிரவேசி ஆகும் பொழுது மீனராசிக்கு பார்த்தோம்னா 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகசயன வீண விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. சுகமாக இருக்க முடியாது, நேரத்துக்கு தூங்க முடியாது, நேரத்துக்கு சாப்பிட முடியாது, அலைச்சல், உபாதைகள், விரயங்கள், வீண் விரயங்கள், செலவுகள் இந்த மாதிரியெல்லாம் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. இதனால் 11ஆம் இடத்துல இருந்தால் லாபஸ்தானத்தில் ஜாலியாக சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு சகல சௌபாக்கியமாக இருந்தீங்க. 12ஆம் இடம் அப்படின்னா சுகசயன வீணஸ்தானம். சுகமாக இருக்க முடியாது, தூங்க முடியாது, சாப்பிட முடியாது, அலைச்சல், உளைச்சல், என்ன அலைஞ்சாலும் வருமானம் வந்தாலும் அது விரயமாக போயிடும். கஷ்டப்பட்டு உழைப்பீங்க, ஆனால் விரயமாயிடும். அப்போ என்ன பண்ணணும்னா சுப விரயங்களை பண்ணிக்கணும். திருமண தடை ஏற்படும். திருமண வயதில் இருந்தால் திருமண தடை, ஜாதகம் சேராது, நிச்சயதார்த்தம் வரைக்கும் போய் நின்று போகிறது, குழந்தைகள் மூலமாக பிரச்சனைகள், வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு செலவுகள் பண்ணிகிட்டே இருக்கிறது, செஞ்ச செலவே திருப்பி செய்கிறது, வாகன பழுது ஏற்படுதல், உத்தியோகத்தில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, செலவுகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு, கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை, மன கஷ்டங்கள், கிளேசங்கள், வியாதிகள், இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் உண்டாகும். விரயங்கள், தேவையில்லாத விரயத்தை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். சுப விரயமாக பண்ணிக்கணும். குரு பகவான் வழிபாடுகள்லாம் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கணும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மந்தமான சூழ்நிலை தான் ஏற்படும். மறந்து போயிடும் படித்ததெல்லாம். எல்லாம் மனப்பாமணி நீங்கள் ஒப்பிப்போம், அங்கே போய் எழுதும்போது எல்லாம் மறந்து போயிடும். அதுதான் விரயம், படிப்பு விரயம். அதே மாதிரி கல்வித்துறையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் பண விரயங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். கல்வித்துறை அப்படிங்கிறது நஷ்டத்தை சந்திக்க வேலை செய்கிறவங்க, சுய தொழில், உத்தியோகம், வியாபாரம், பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், அந்நிய செலாவணி, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே ஒரு சரிவை சந்திக்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஆண்டு ஏற்படும். புதியதொரு நோய் தொற்றுக்கு ஆளாக வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரியே ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிடம், இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்கெல்லாம் எச்சரிக்கை, கவனம் தேவை. பேச்சுவார்த்தையில் நிதானமாக இருக்கணும். போக்குவரத்தில் கவனம் தேவை. பிரயாணத்தில் தீமைகள் வரலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். நேரத்துக்கு தூங்க முடியாது, அதிகமாக தூக்கம் முடிச்சு வாகனத்துங்களை ஓட்டுறதுங்கிறது ஜாக்கிரதையாக இருக்கணும். முகமண்டலத்தில் கண், பல், வாயு இந்த மாதிரி இடத்துல எல்லாம் உடல் உபாதைகள் பாதிக்கப்படலாம், ஜாக்கிரதையாக இருக்கணும். தனியார் துறை, ஆடிட்டிங் துறை, கணக்கு வழக்கு பார்க்குறது, ஐடி கம்பெனின்னு சொல்லக்கூடிய தகவல் தொழில்நுட்பம், மார்க்கெட்டிங், பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஏஜென்சி வச்சு நடத்துகிறவங்க, தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க, இரும்பு சம்மந்தமான துறை, வாகன ஓட்டுநர்கள், நடத்துனர்கள், வாகன பணிமனை வைத்து நடத்துகிறவங்க, டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறவங்க, தொழிற்சாலைகள், ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், தோல் பதனிடம் தொழிற்சாலை, இதில் எல்லாம் வேலை செய்கிறவங்க எல்லாருமே எச்சரிக்கை, கவனம் தேவை. அதே மாதிரி விவசாயிகள்,
வேளாண்மைத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, அகழ்வாராய்ச்சி, போர்வெல், ரியல் எஸ்டேட்டு, பூமி சம்பந்தமான வேலை செய்யக்கூடியவர்கள், கட்டுமான பணியாளர்கள், மருத்துவர்கள், மருந்தகங்கள் வைத்து நடத்துபவர்கள், மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, இராணுவம், சினிமாத்துறை, கேளிக்கை, விளையாட்டுத்துறை, சட்டத்துறை, நீதித்துறை, ஆன்மீகத்துறை, இந்த மாதிரி இருக்கிறவங்க, காவல்துறை, இதில் எல்லாம் பணிபுரியக்கூடியவர்கள் எல்லாருமே எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். பொதுவாக 12ஆம் இடம் விரயஸ்தானம்னா எல்லாமே விரயம், எது செஞ்சாலும் நஷ்டம், தொட்டது கஷ்டம், இப்படி தான் இருக்கும். குரு பகவான் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சின்ன ஆறுதல். தனுசுக்கும் மீனத்துக்கும் குரு அதிபதி. அப்போது வேகமாக அடிக்காமல் மொல்லா தட்டுவார், ஆனால் அதுவும் வலிக்கும். அப்போ அவசியம் பரிகாரங்கள் பண்ணிக்கொள்ள வேண்டிய ராசியில் மீனராசியும் ஒன்றாக விளங்குகின்றது. இதுக்கு என்ன பரிகாரம் எல்லாம் சொன்னீங்க. பரிகாரம் என்ன அப்படின்னா, இதற்குண்டான பரிகாரம் அப்படின்னு எடுத்திருந்தால் குரு பகவானுக்கு பிரீதியான மூலமந்திர ஹோம யாக அபிஷேக லக்ஷார்ச்சனை அப்படிங்கிறது பரிகாரம். குரு பகவானுடைய மூலமந்திரங்கள்னால் இத்தனை ஆவர்த்தி நம்ம பேரை சொல்லி ஹோமம் பண்ணி பிறகு அபிஷேக அலங்காரம் பண்ணி லக்ஷார்ச்சனையில் நாம்ளும் கலந்துட்டோமே. ஆனால் இந்த ஒரு ஆண்டுக்கு குரு பகவான் அடுத்த பயிற்சியார் வரைக்கும் நமக்குள்ள தோஷங்கள் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது சாஸ்திரங்கள் சொல்லுது. அப்பேற்பட்ட பரிகாரமாகப்பட்டது நம்மளுடைய நேயர்களுக்காக எங்களுடைய ஆலயத்தில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, என்னுடைய தொலைபேசி எண்ணான 98609837 9865098370 இந்த எண்ணிற்கு வாட்ஸ்அப் இதே தான். உங்களுடைய பெயர் நட்சத்திரங்களை தாராளமாக அனுப்பி வைத்து ஒரு பெயருக்கு ரூபாய் 250 250 அப்படிங்கிறது இங்கே கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூஜை சாமான்கள், ஹோம திரவியங்கள், பரிகாரத்துக்கு தட்சிணைகள் அதெல்லாம் சேர்த்து. அதனால் இதே தான் கூகுள் பே நம்பர். இதில் அனுப்பிச்சி வச்சால் அந்த குரு பயிற்சி அன்னைக்கு மாலை பயிற்சி ஆகிற நேரத்தில் ஹோமங்கள் செய்து வீடியோ உங்களுக்கு அனுப்பப்படும். பிறகு பூஜை முடிந்து போஸ்டலில் பிரசாதங்களும் தங்களுக்கு வந்து சேரும். எனவே அவசியம் இந்த பரிகாரத்தில் கலந்து கொண்டு எல்லாம் அல்ல குரு பகவானுடைய திருவருளுக்கு பாத்திரமாகும்படி கேட்டுக்கொண்டு, பொதுவாக இந்த குரு பயிற்சி தங்களுக்கு பார்த்தோம்னா மீனராசிக்கு 50% நன்மையை தரும் என்பதை கூறி வாழ்த்தி அருளி ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.